Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள லக்ஷர்-இ தொய்பாவின் முகாம் தாக்கி அளிக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். அதாவது இந்திய ராணுவம் முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் மீது அந்த 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நள்ளிரவு நடத்திய அந்த தாக்குதல் குறித்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் நம்முடைய விமானங்களாக இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்கள் மூலமாக அந்த ஒளிப்பதிவில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கருவிகள் மூலமாக எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பாகிஸ்தானிலே அப்பாஸ் தீவிரவாத அந்த முகாம் இருக்கிறது, அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு முகாம் இருக்கிறது. அது கோட்லி என்கிற அந்த இடத்தில் இருக்கிறது. குறிப்பாக லக்ஷர்-இ தொய்பாவினுடைய தீவிரவாத அமைப்போடு தொடர்புடைய ஒரு அமைப்பு தான் அப்பாஸ் டெரரிஸ்ட் இந்த தீவிரவாத பயிற்சி மையம். ஏறக்குறைய 50 பேர் இந்த பயிற்சி மையத்திலே பயிற்சி பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அழித்திருப்பதாக இந்திய ராணுவம் வெளியிட்டிருப்பதாக அந்த வீடியோ காட்சி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாலை 1:28 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த பயிற்சி இந்த தாக்குதல் அனைத்துமே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 25 நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதிகாலை 1:05 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதல் 1:28 மணி அளவிலே இந்த தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவ தரப்பிலே, குறிப்பாக முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் தரப்பிலே இன்றைக்கு பேட்டி அளிக்கிற பொழுது தெளிவாக அவர்கள் எடுத்துரைத்திருந்தார்கள். இந்திய ராணுவம் எப்படி வலிமை பெற்றது என்பதை பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானுடைய பழக்க தோஷம் எப்பொழுதுமே அதனை மாற்றிக்கொள்வதாக இல்லை, திருந்துவதாக இல்லை. ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே அப்பாவி மக்களை குறிவைத்துத்தான் பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இருக்கிறது. ஏற்கனவே அந்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கவாச் என்ன சொல்லியிருந்தார் என்றால், தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே 30 ஆண்டு காலமாக தீவிரவாதிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம் என்று பகிரங்கமாக பேட்டி அளித்திருக்கிறார். தற்போது போர் என்று இந்தியா ராணுவத்தை அனுப்பி முப்படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்திய உடனே வெள்ளைக்கொடி காட்டுவது போல, வடிவேலு காமெடி போல அவர் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் இந்திய மக்களை துன்புறுத்தக்கூடியதாக, அப்பாவி மக்களை கொலைவெறி தாக்குதலோடு படுகொலை செய்யக்கூடிய ஒரு கோரத்தனமான முகத்தை பாகிஸ்தான் அடிக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறது. அண்டை நாடு என்கிற அந்த இறையாண்மையை, பேராண்மையை பாகிஸ்தான் ஒருபோதும் கடைபிடித்ததில்லை. எனவே இந்திய ராணுவம் மறுபடியும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எங்கிருந்தாலும் ராணுவ முகாம்களை நாங்கள் தேடி அழிப்போம் என்பதை மீண்டும் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தீவிரவாத அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய எந்த முகாம்களாக இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் அதனை அனுமதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது, அழித்தே தீர்வோம் என்கிற அந்த நிலையில்தான் இப்பொழுது ராணுவம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அப்பாஸ் தீவிரவாத முகாம் கோட்லி என்கிற அந்த நகர்ப்பகுதியிலே 1:04 மணி அளவிலே அந்த தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறது. அந்த தாக்குதல் அந்த முகாமிலே பயிற்சி பெற்று வந்த 50 அந்த தீவிரவாதிகளை அந்த பகுதியிலே வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த கட்டிடங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டிருக்கிறது. முப்படையினுடைய தாக்குதல் இந்திய ராணுவத்தினுடைய மிகப்பெரிய வலிமையை அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 9 இடங்களிலே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் எவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற துல்லியமான வீடியோக்களையும் துல்லியமான அந்த தொலைவுகளையும் ஏற்கனவே நம்முடைய முப்படையைச் சேர்ந்தவர்கள் அதே போன்ற அதிகாரிகள் மட்டத்திலே வெளியிட்டிருந்தார்கள். மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் தன்னுடைய கோர முகத்தை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. தற்போது சீனாவுடைய தூதராக இருக்கக்கூடிய ஜியாஸ் சைடோஸ் என்கிற அந்த தூதரை பாகிஸ்தானுக்கு அழைத்து பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முகமது இசாத்தார் என்பவர் பேசி வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுடைய அந்த ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற எந்தவித அந்த ஒப்பந்தங்கள் படி பாகிஸ்தான் இதுவரை நடந்து கொள்ளவில்லை. அதனால்தான் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு நிகழ்த்தக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியா பொறுமையோடு தான் கையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த முறையும் மிகவும் பொறுமையாக தன்னுடைய இலக்கை நேர்த்தியாக திட்டமிட்டபடி துல்லியமாக அடித்து நொறுக்கி இருக்கிறது. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்தியாவினுடைய பதிலடி இதுவாகத்தான் இருக்கும் என்பதை இந்தியாவினுடைய முப்படைகளும் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தானுடைய இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தே தீர்வோம் என்கிற ஒரு மமதையோடு, அதிகார திமிரோடு பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு இந்த தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் அனைத்து தரப்பிலும், குறிப்பாக
அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிற்கு எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் இவ்வளவு வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவை அசைக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய அந்த முணுமுணுப்புகளையும் பசபசப்புகளையும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது, எப்படியெல்லாம் துல்லியமாக அழிக்கப்பட்டது, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த முகாம்கள் எல்லாம் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டது என்பதை இந்திய ராணுவத்தின் சார்பிலே கர்னல் சோபியா குரோசி, விமானப்படையின் சார்பிலே கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தார்கள். அவர்கள் பேட்டியளிக்கிற போது எப்படி அந்த முகாம்கள் எல்லாம் துல்லியமாக நாங்கள் முதலிலே வரைபடம் எடுத்து எந்தெந்த பகுதிகளிலே அந்த ரேடார்களை ஏவுகணைகளை வீச வேண்டும் என்று முடிவெடுத்தோம் என்பதை அவர்கள் தெரிவித்து விளக்கமாக பேட்டி அளித்திருந்தார்கள். இந்தியாவினுடைய நகர்வு அப்பாவி பொதுமக்களை நோக்கியது அல்ல. அப்பாவி பொதுமக்களை கொல்வது இந்தியாவினுடைய எந்த காலத்திலும் இந்தியாவிற்கு அது ஏற்புடையதல்ல, அதை செய்ததும் கிடையாது. அதே போன்று ராணுவத்தை, பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை கூட குறிவைத்து எந்தவித தாக்குதலையும் நடத்தவில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு அலுவலகங்களையோ, பள்ளிகளையோ, மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையோ, வழிபாட்டு தலங்களையோ எந்த பகுதிகளிலுமே இந்திய ராணுவத்தினுடைய ஒரு குண்டுகள் கூட அங்கு பொழியவில்லை. ராணுவ முகாம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கணக்கெடுத்து அழித்திருப்பதை வீடியோ காட்சிகளாக இன்றைக்கு ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. எப்படி அழித்தோம், எத்தனை மணிக்கு அழித்தோம், எதையெல்லாம் அழித்து முடித்திருக்கிறோம் என்பதை முழுமையான வீடியோ பொழிவுகளை இந்திய ராணுவம் வெளியிட்டு அதனை விளக்கம் அளித்திருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தற்கொலை படை பயிற்சி முகாமாக இந்த லஷ்கர்-இ-தொய்பா என்கிற அந்த அமைப்பினோடு தொடர்புடைய இந்த அப்பாஸ் தீவிரவாதி அமைப்பு என்கிற இந்த அமைப்பு தற்கொலை தீவிரவாதி படைகளாக இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தை திட்டமிட்டு அழித்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.